நான் அப்படின்றது இல்லாம போயிருக்குது. நான்ன்றது வெறும் எண்ணம் தான். சில விவசாயிகள் ரசாயன உரத்துகளோட கலந்து பயன்படுத்துகிறார்கள், பயன்படுத்தலாம். இந்த நுண்ணுயிர்களை கொண்டு விவசாயம் செய்வது ஆர்கானிக், இயற்கை, பயோ, பயோடெக், நானோடெக். இந்த பயோடெக் நானோடெக் நீங்கள் விட்டுருங்க, அது நான் வரேன் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆர்கானிக்கு, இயற்கை, பயோ, இந்த மூணுக்கும் விவசாயிகளுக்கு குழப்பம் இருக்குது. இது இன்னைக்கு நேற்று இல்லை, இது 25-30 வருஷமாக இதே குழப்பமாகவே இருக்குது. ஆர்கானிக்கு விவசாயம்ங்கிறாங்க, இயற்கை விவசாயம்னு குழப்பிக்கிறாங்க, பயோன்னு சில கம்பெனிகள் விற்கிறாங்க. இது மூணு ஒன்றுன்னு நினச்சிக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன தெளிவு தேவை தானே? ஆமாம். ஆர்கானிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மண்ணில் இருக்கக்கூடிய, காலையில் சொன்ன இல்லைங்களா, ஆர்கானிக் கார்பன், கரிம சத்தை அளவு அதிகப்படுத்துறதுக்கு உதவி செய்யக்கூடிய முறைதான் ஆர்கானிக் கார்பன், ஆர்கானிக் விவசாயம். அதுவும் இயற்கை விவசாயமும் ஒன்றல்ல. கரிம சத்தை மண்ணில் அதிகப்படுத்துறதுக்கு உதவக்கூடிய முறைதான் ஆர்கானிக் விவசாயம். அதனுடைய ஒரே நோக்கம் என்னன்னா, மண்ணில் கார்பன் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. சரிங்களா? இது எதுவும் போர் அடிக்குதா நான் பேசுறது? அடுத்தது இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயம்ங்கிறது ஐயா சொன்ன மாதிரி இயற்கை வழி விவசாயம்னு சொல்லணும், இயற்கை விவசாயம்னு சொல்லக்கூடாது, அல்லது இயற்கைக்கு உகந்த விவசாயம். இது ரசாயன இடுபொருட்கள் இல்லாமல் நம்ம இயற்கையான கிடைக்கக்கூடிய இடுபொருட்களை பயன்படுத்துவதும் மற்றும் பல்லுயிர் பெருக்கத்தோடு நம்ம கால்நடைகள் எல்லாம் வளர்க்கிறது, பல அடுக்கு விவசாயம் செய்கிறது. இப்போ தென்னை அப்படின்னா தென்னை, பாக்கு, ஜாதிக்காய், வாழை, அப்புறம் அது கீழே மஞ்சள், பைனாப்பிள், கோகோ, இது போல் பல அடுக்கு பயிர்கள் சாகுபடி செய்வது, ஒருங்கிணைந்த பண்ணையத்தோடு செய்வது, இது எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் இயற்கை வழி விவசாயம். அப்புறம் பயோ, பயோ அப்படின்றது, பயோ அந்த பேர்லேயே இருக்கு இல்லையா, பயோனா உயிர், அந்த நுண்ணுயிர்களை கொண்டு, பாசோஸ் பயிரெல்லாம் பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனாஸு, ட்ரைகோடர்மா விரிடி, ட்ரைகோடர்மா ஆர்சியானம், பேசிலிஸ் சப்டிலிஸ், வெர்டிசிலியம் லக்கானி, மெட்டரைசியம் அனிசோஃபிலியே, இது போல் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் நுண்ணுயிர்கள். இந்த நுண்ணுயிர்களை கொண்டு விவசாயம் செய்வது பயோ. இது மூணும் ஒன்று அப்படின்னு குழப்பிக்க கூடாது. மற்றவங்க எல்லாரும் சொல்லும் போது ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறேன், இயற்கை விவசாயம் பண்ணுறேன், எல்லாமே ஒன்றா தான் நம்ம பேசுகிறோம். அதனால் அது அப்படி இல்லை. பயோடெக், நானோடெக் அப்படிங்கிறது தான் B2 அக்ரியினுடைய விவசாயம். பயோடெக் அப்படின்னா இதே நுண்ணுயிர்களில் இருந்து உயிரி தொழில்நுட்ப முறையில் அதனுடைய சத்துக்களை, அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய நமக்கு தேவையான பொருட்களை மட்டும் வெளியே எடுத்து அதை நாங்கள் பவுடர் வடிவத்திலையோ அல்லது திரவ வடிவத்திலோ நாங்கள் தரோம். இந்த பயோடெக் இடுபொருட்களை சில விவசாயிகள் ரசாயன உரத்துகளோட கலந்து பயன்படுத்துகிறார்கள், பயன்படுத்தலாம். ஏன்னா எங்களுதில் அது உயிர் இல்லை. பயோவை ரசாயன உரத்தோட கலந்து பயன்படுத்த முடியாது, ஏன்னா எல்லாம் இறந்து போகும். B2 அக்ரியில் அந்த பிரச்சனை இல்லை. இதனால் 23 வருஷமாக என்னுடையது வெற்றிகரமாக இருக்குது. ஏன்னா ரசாயன உரத்தில் இப்போ எடுத்த உடனே நான் எல்லாரும் உடனே மாற மாட்டாங்க. அப்போ அது ரசாயன உரம் பயன்படுத்துவாங்க. அப்போ நான் பயோடைமண்டையே அதை கூட கொடுத்துருக்குறேன். அப்போ சாருக்கு தெரியும், அக்ரி யூனிவர்சிட்டியில் ஒரு பேர் நம்ம பொள்ளாச்சி பக்கத்தில் ஒருத்தர் சயின்டிஸ்ட்டு, வேட்டைக்காரன் புதூர்னு நினைக்கிறேன், நம்ம அக்ரி யூனிவர்சிட்டியில் பெரிய இல்லை, அவர் இல்லை, அக்ரி யூனிவர்சிட்டியில் அப்புறம் வைஸ் சான்சலர் முருகேச பூபதி அவர் இருக்கும்போது இருந்தார், துணைவேந்தர். அப்போ கேட்டாங்க, இது என்ன பயோடைமண்டுன்னு சொல்கிறீங்க, இது ரசாயன உரத்தோடு கலந்து பயன்படுத்தலான்றீங்க, நீங்கள் விவசாயிகளை நீங்கள் ஏமாத்துகிற மாதிரி தெரியுது, இது உரமெல்லாம் போட்டிங்கன்னா செத்து போயிடும்ல, அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் இல்லைங்க,
நீ என்ன படிச்சிருக்கிறப்பான்? பிஎஸ்சி அக்ரி தான் படிச்சிருக்கிறேன். இது என்ன நீ பிஹெச்டி மாதிரி பேசுகிற அப்படின்னாங்க. இல்லைங்கய்யா ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அக்ரி யூனிவர்சிட்டிக்கு கூட்டிகிட்டு போய் ஐயாவா அங்கே வந்து நான் கவனிங்கய்யா, இங்கே கவனிங்க, இங்கே கவனிங்க, அங்கே போயிட்டு நான் நிரூபித்து காட்டினேன். இங்கே பாருங்கள் இது கலக்க முடியுது, பாருங்கள் சாகலை அப்படின்னு சொல்லி. அதுபோல் அது பயோடைமண்ட் நம்ம அதை பயன்படுத்த முடியும். கொஞ்சம் பயோடைமண்ட் வந்து பயன்படுத்த முடியும், பயாக்சி கலக்க முடியும். இதெல்லாம் தான் பயோடெக்கு. நேனோ டெக்னாலஜிங்கிறத நான் உங்களுக்கு காலையில் சொன்னேன், அது கீழே தனியாக. ஆனால் எல்லாரும் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறேன், இயற்கை விவசாயம் பண்ணுறேன்னு பொதுவாக சொல்கிறார்கள். அந்த மாதிரி சொல்ல தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஹியூமஸ்னா மண். ஐயா சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, மண்ணிலிருந்து தான் மனிதன்ன்றது. நம்ம ஹியூமன்னு சொல்கிறோம்ல, மனிதன். ஹியூமன்னா மனிதன், ஹியூமஸ்னா மண். ஹியூமஸ்னா என்ன நம்ம சொல்கிறோம்ல, ஹியூமிக் ஆசிடு. ஹியூமிக் ஆசிட்னா என்ன அப்படின்னா, அந்த ஹியூமஸை கொடுக்கக்கூடியது ஹியூமிக் ஆசிடு. எல்லாம் கடையில் விற்கிறாங்கல்ல மருந்து கம்பெனியில். அப்போ அந்த ஹியூமஸுங்கிறது தான் கரிம சத்து. அந்த ஹியூமஸ்லேருந்து தான் மனிதன் வரான். அதனால தான் ஹியூமன். நம்ம எல்லாருமே என்ன கரிம சத்து தான். சும்மா சொல்லலைங்க, அறிவியலோட தான் சொல்கிறேன். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொரு செல் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு செல்லுலையும் கார்பன் தான் அதிகங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எதை இது எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த பொருள் எடுத்துக்கோங்க, கார்பன் தான் அதிகமாக இருக்கும். கார்பன் தான் உலகத்தை ஆக்குகிறது. அதுக்கு அப்புறமா தான் ஹைட்ரஜன், அப்புறம் ஆக்சிஜன். இந்த 3 தாங்க. இதுக்கு அப்புறமா தான் இந்த என்பிகே. இதெல்லாம் தான் தெரியாம திரும்ப திரும்ப பொருள்கள் கொடுங்க, நியூட்ரியன்ட்டு, உங்க பொருள் ரிசல்ட் வருமா அப்படின்னா, என் பொருள்ல ரிசல்ட் கேள்வி தப்பு. என் பொருள் ரிசல்ட் வரும், ஆனால் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற என்பிகேவை நான் தரல. நான் தர்றது வந்து அந்த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இதுதான் ஒரு பொருளாக உருவாகுது, அதுதான் நம்ம தரணும். என்பிகேவை கொடுத்து அந்த பொருள், அந்த எந்த ஒரு பொருளுக்கும் அந்த கரிம சத்தும் ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் உருவாகுது. அந்த பொருள் ஒரு செடியில் எடுத்து பிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு செடி வளர்க்குறீங்க, ஒரு 100 கிராம் அந்த ஒரு செடி எடுக்கிறீங்க, 100 கிராம் வெயிட் வருது. அது என்ன பண்ணுறீங்க, இப்போ வெயிலில் உலர்த்துறீங்க. உலர்த்தி இப்போ வெயிட் பார்க்குறீங்க, எடை பார்க்குறீங்க, எவ்வளோ இருக்கும்? 100 கிராம் இருக்குமா? 10, 20, 50 அப்படி இருக்கும். அதை இப்போ என்ன செய்கிறீங்க, எரிக்கிறீங்க. எரிச்சிங்கன்னா அது என்ன ஆகிடும்? சாம்பல் ஆகிடும். இந்த சாம்பலினுடைய வெயிட் எவ்வளோ இருக்கும்? அந்த சாம்பல் தான் கரிம சத்து. அது போல தான் இப்போ நம்ம எரிச்சா என்ன ஆகிறோம்? எதை எரிச்சாலும் சாம்பல் தான், எதை எரிச்சாலும் கரிம சத்து தான். பேர் வந்து நமக்கு மனுஷன், அதுக்கு செடி, அதுக்கு பூனை, அதுக்கு நாய், அதுக்கு அவ்வளோதான் பேர் நம்ம வச்சிருக்கிறது. இந்த உலகத்தில் நீங்கள் எதை பார்த்தாலும் அது கார்பன் தான். அந்த கார்பனை நீங்கள் கஷ்டப்பட்டு என்பிகே போட்டு எல்லா கம்பெனியும் வந்து வளர்த்து இருக்கிறதுக்கு நான் நேரடியாக கார்பன் பயிருக்கும் மண்ணுக்கும் கொடுத்துட்றேன். இதுதான் வந்து என்னுடைய ஆராய்ச்சி. இதை வந்து யாரும் வந்து தமிழ்நாட்டிலையோ அல்லது இந்தியாவிலையோ அவங்க என்ன எதுவும் கண்டுக்க மாட்டாங்க, கண்டுக்கலை. ஐயா கண்டுக்குவார். அதுபோல் இப்போ அமெரிக்கா, ஆஸ்திரேலியாவில் நீங்கள் இங்கே வந்துருங்கன்னு சொல்லி அங்கேயே கூப்பிட்டுக்கிட்டாங்க. அதனால் அங்கே 5 வருஷம் இதை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அங்கே இருக்கிற விஞ்ஞானிகள்கிட்டே நான் சொல்லிட்டேன், நான் இந்தியாவிலிருந்து வந்த ஆன்மீகவாதி, விஞ்ஞானி அல்ல, நான் மெய்ஞானி. கொஞ்ச நாள் உலக நன்மைக்காக இதை நான் ஆராய்ச்சி செய்யலாமே தவிர மெய்ஞானின்றதில் நான் பெருமைப்படலை. இல்லாமல் போயிருக்கேன். நான் அப்படின்றது இல்லாமல் போயிருக்குது. நான்ன்றது வெறும் எண்ணம் தான். இங்கே யாரும் நான் செஞ்சேங்கிறதுக்கெல்லாம் இங்கே யாரும் கிடையாது. அது வெறும் மாயை. வெறும் இந்த உடம்பு எல்லாமே சும்மா தான் நம்ம நினச்சிக்கிட்டோம். அதனால நம்ம இங்கே இருக்கிறோம்.
நீங்கள் நினச்சி கண்ணை மூடி நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் இல்லை அப்படின்னா இங்கே இருக்க மாட்டோம். நம்ம இங்கே இல்லை. சிறு வயதிலிருந்து பிறந்த உடனே ஒரு 3 வயசுக்கு அப்புறம் நமக்கு விவரம் தெரியும் போது, இதுதான் உன்னுடைய தாய், இதுதான் உன்னுடைய தந்தை, இதுதான் உன்னுடைய குலம், மொழி, இனம், மதம், வழிபாடு, உணவு, பழக்க வழக்கங்கள், குடும்பம், உறவுமுறை, வாழ்க்கை, சமுதாயம், தேசம், கல்வி, இது போல எல்லாம் நமக்குள்ள திணிக்கப்பட்டு அந்த நான் அப்படிங்கிறது உருவாகி இருக்கிற ஒரு பிம்பம். அந்த நானுங்கிறது எதுவும் கிடையாது. இந்த நானுங்கிறது எதுவும் கிடையாது. இந்த இதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, இந்த பேரறிவுக்குள்ள இது வருது. ஏன் நானுங்கிறது இல்லை நான் சொல்றேன்னா, எல்லாம் சேர்ந்து ஒண்ணுதான், ஒரே ஆன்மா தான் எல்லாத்தையும் இணைக்குது. இப்போ இது எதுக்கு இது பேச வேண்டியிருக்குது, இதுல என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த உண்மை, இதுக்கு பேர் ஆன்மீகம் கிடையாது, இது ஆங்கிலத்தில் ட்ரூத் அப்படின்னு சொல்லணும்.